மென்டல் ஆயிட்டாங்க. அது கூட இருக்கிறது ஸ்ட்ரெஸ் ஆயிரும் உங்களுக்கு. ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆஃப் மைண்டடா நிறைய யோசிக்க தோணுது. இன்டெப்தா ஸ்லீப் வர மாட்டேங்குது. இப்ப கார்ல போயிட்டே இருக்கோம், யாராவது பேசுறாங்கன்னா ஒரு 2 செகண்ட்ல நான் தூங்கிடுறேன். நம்ம பார்த்த வீடியோல பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான யூடியூபர் பிஜிசி இது வந்து அவங்களுக்கு ஒத்தி இருக்க சிம்டம்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. சோ இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ லைக் தூக்கம் வராம இருக்கிறதோ, இல்ல டீப் ஸ்லீப் போறப்போ சுத்தி இருக்கவங்க பேசுறத கேட்கறதோ, இல்ல ஒரு ஆப்சன்ட் மைண்டடா இருக்கிறதோ, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய சைக்காலஜிக்கலா இருக்க ஒரு அஃபெக்ஷன் இல்லாட்டினா கூட இது எதனால வருதுன்னு பாத்தீங்கன்னா பிரெயின் எப்பவுமே அலர்ட்டா இருக்குது. இது ஒரு சயின்டிபிக்கா சொல்லணும்னா ஹைப்பர் அரோசல்னு சொல்லுவோம். சோ எப்பயுமே லைக் ரொம்ப ஸ்கிரீன் டைம், நிறைய லைக் கிரியேட்டிவ் ஒர்க் பண்றவங்க, ஒரு என்டர்பிரனரா இருக்கட்டும், இல்ல ஒரு டைரக்டர்ஸா இருக்கட்டும், எப்பயுமே மைண்ட ஒர்க் பண்ணவே வச்சிட்டு இருக்கவங்களுக்கு வரக்கூடியதான் அந்த ஹைப்பர் அரோசல்ன்றது. சோ இந்த ஹைப்பர் அரோசல்னால நம்ம டீப் ஸ்லீப் போனா கூட பிரெயின் எப்பவுமே அலர்ட்டாவே இருக்கும். சோ சுத்தி பேசுறவங்களோட கேட்கும். சோ அந்த ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகிறதுனால நமக்கு வந்து ஆப்சன்ட் மைண்டடா இருக்கட்டும், இல்ல மெமரி கொஞ்சம் கொஞ்சமா மறக்கிறதா இருக்கட்டும், சின்னதா நம்ம சொன்னதை மறக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து வரும். சோ இது எப்படி மேனேஜ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ குவைட் நம்பர் ஆஃப் ஒர்க்ஸ் எடுத்தாலும் கூட அதுக்கு ஒரு மெம்பர்ஸ் அசைன் பண்ணிட்டு அந்த ஒர்க்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒர்க் லோட குறைச்சிக்கிறது தான் இதோட மெயின் டிப். அது இல்லாம வேணும்னா லைக் யோகாவோ இல்ல மெடிடேஷன்ஸோ அது மாதிரி பண்ணலாம். அண்ட் ஸ்கிரீன் டைமை குறைச்சு லைக் ஸ்லீப் சைக்கிளை வந்து கரெக்ட் பண்ணலாம். ஸ்லீப் சைக்கிளை கரெக்ட் பண்ணாம இன்சோம்னியா இந்த மாதிரி கூட போகலாம். பிரெயினுக்கு ஸ்லீப்ன்றது இட்ஸ் நாட் மேண்டேட்டரி திங். இட்ஸ் எப்படி பாடிக்கு ஒரு டீடாக்சிங் டீ தேவையோ அந்த மாதிரி பிரெயினுக்கு வந்து ஒரு 7 to 8 hours ஒரு டீடாக்சிங் டீ. சோ கண்டிப்பா ஒரு ஸ்லீப் இதெல்லாம் மெயின்டைன் பண்றப்போ இது மாறும்.